எல்லாத்தையும் பிரேக் பண்றதுதான் இந்த படம் ஆக்சுவலா என்னன்னா, எத்தனை நாள் வந்து நான் பெண் ஆண் வந்து குடிச்சு வந்து பெண் அடிக்குவான் அப்படின்ற ஒரு கதையை நீ எடுத்துட்டு இருப்பேன், நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு புரியல. இதுக்கு மாற்றம் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, எனக்குன்னு ஒரு இது இருக்கு. நான் குடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கற படம் தான் என்ன படம். இந்த சமூகம் வந்து ஆனந்திக்கு சமூகம் தான், ஓகேவா? ஆனந்திக்கு சமூகத்தை நான் எடுக்கிற படத்தை நீ பார்த்துட்டே இரு, நான் எடுத்துட்டு இருப்பேன். இது மெயில் டாமினேட் உலகம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை பிரேக் பண்ற படம் தான் இந்த படம். அது உனக்கு நீ ஆனந்திகவாதி இல்லைன்னா உனக்கு அது எரியக்கூடாது, ஓகேவா? உனக்கு எரியுதுன்னா நீ ஒரு ஆனந்திகவாதி தான். அந்த டேரக்டர் மட்டும் சொன்னாங்க இன்டர்வியூல கூட, இந்த படம் ஆனந்திக் எனக்கு நிறைய 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 கட்டமைப்பு இருக்கு உலகத்துல. ஆணுக்கான ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கு, ஆணுக்கான ப்ரிவிலேஜ் அதிகமா இருக்கு, ஓகேவா? பெண்ணுக்கான ப்ரிவிலேஜ் கம்மியா இருக்கு. அப்படின்றப்ப எனக்கான ப்ரிவிலேஜ் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை பதில? நீ மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், ஓகேவா? உனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னா அந்த ப்ரிவிலேஜ் எனக்கும் வேணும், ஓகேவா? அததான் அந்த டேரக்டர் பேசுறாங்க, அததான் இந்த கதையும் பேச வருது, ஓகேவா? அது தெரியாம உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் உனக்கு கொடுக்க மனசா வரலன்னா நீ கொடுக்காத, நீ வேலையை பார்த்துட்டு போ. நீ யாரு கொடுக்கறது ப்ரிவிலேஜ் எனக்கு? உங்கள்கிட்ட ப்ரிவிலேஜ் நான் கேட்கல, ஓகேவா? எனக்கு ப்ரிவிலேஜ் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அந்த ப்ரிவிலேஜ் நீ தடுக்காத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தடுக்கிறதுக்கும் ரைட்ஸும் கிடையாது. உன் ப்ரிவிலேஜ் அவங்க தடுக்கல, கரெக்டா? உனக்கு எல்லா ப்ரிவிலேஜும் கொடுத்துருக்காங்க. நீ என்னென்ன பண்ற எல்லா ப்ரிவிலேஜும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிவிலேஜ் அவங்க தடுக்கல, கரெக்ட்? இன்னி வரைக்கும் யாரும் கேள்வியும் கேட்கல. அவங்க இருக்கிற கோரிக்கை என்னன்னா, எனக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு, ஓகேவா? அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு வாழ விடு, ஓகேவா? அந்த ப்ரிவிலேஜ் அனுபவிக்க விடு. தட்ஸ் இட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாருமே வந்து உன் ப்ரிவிலேஜ் கேட்கறது அந்த மேட்ரிக்குள்ள வரவே வரல யாருமே, ஓகேவா? எனக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு, அந்த ப்ரிவிலேஜ் நான் வாழ போறேன், அவ்வளவுதான். அதுக்கான நீ வந்து அதை செய்யக்கூடாது, அதை நீ பண்ணக்கூடாது. நீ வந்து ஒரு புனிதமானவள், பெண் என்பது புனிதவள், பெண் வந்து குத்து விளக்கு, குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லி நீ ஒரு கட்டமைக்கல, அது தப்புன்னு சொல்றேன். அதை பண்ணா இவங்க நீ என்ன சொல்றனா, எனக்கு பெண்ணுன்றது நீ புனிதம்னு சொல்லி ஒரு கட்டமைக்கல, கட்டமைச்சு நீங்க பண்ணா ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எங்கெல்லாம் புனிதம் வைக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு மரியாதை கூடணும், ஓகேவா? மரியாதை கூட மாட்டேங்குது. மரியாதை கூட்டம் பிரச்சனை இல்லை. நீ எனக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு நீ மதிச்சா போதும், ஓகேவா? நீ எதுவுமே தேவையில்லை எனக்கு. நீ மரியாதை சொல்றது எனக்கு, நீ எதனா பாத்துக்க, நீ குத்து விளக்க நான் பாத்துக்க, வெங்காயம் நான் பாத்துக்க, எதனா பாத்துக்க, எனக்கான மரியாதை, எனக்கான ரெஸ்பெக்ட், எனக்கான ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டு, அவ்வளவுதான். அது என்கிட்ட இருக்கு, ஓகேவா? அதை எடுத்து அதை நான் செயல்படுத்துறேன், ஓகேவா? நீ அதை வேடிக்கை மட்டும் பாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் இந்த படம் சொல்ல வருது. இதை வந்து சில பேர்லாம் உட்காந்து திணிச்சு பேசிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் கடுப்பா இருக்கு. இல்ல எனக்கு தெரியும் இதுதான் பேசியிருப்பாங்க அந்த டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா இங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? இந்த படத்தை பத்தி நான் ஆரம்பிச்சுட்டு இந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பெண் என்பவள் புனிதமானவள், பெண் என்பவள் கடவுளுக்கு நிகரானவள் அப்படி சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பை நான் பிரேக் பண்றதுக்கான படமே எடுத்து சொல்லிட்டு ஓப்பனா ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் தான் கொடுத்துச்சு அந்த பொண்ணு. இல்ல நான் படத்தை பத்தி பேசிச்சு. இல்ல இன்னொரு அர்த்தம் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா சாரி, ஒரு நிமிஷம் மட்டும், சாரி நான் டிஸ்டர்ப் பண்றேன். பெண்ன்றவங்க வந்து தாய் கொள்ளணும். அவங்க எல்லாரும் நம்ம இப்படி வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கே முடியாது. இல்ல நான் இது எப்படி இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல பேசவே முடியாதுன்றதுல எங்க பிரச்சனையே அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப வந்து பேசிட்டாவே சரி அவங்களை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது இருக்குல்ல. இப்ப கத்திஜாவுடைய ஒரு பதிவு ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்துல என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏன்னா இந்த படம் ஏதோ வந்து இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா, நம்ம வந்து இந்த படத்துடைய மைய பகுதி வந்து முழுக்க ஒரு பெண்ணை சுத்தி தான் இருக்க போகுது அப்படின்னு வரும்போது, அப்போ வந்து ஒரு பெண் வந்து அதை பத்தியான ஒரு கருத்து சொல்றாங்கன்னா முதல்ல அவங்களை வந்து அட்டாக் பண்ணாம என்ன சொல்ல வராங்க, அது வந்து அவங்களுடைய பார்வை என்ன, அந்த சிந்தனை என்னன்றத முதல்ல சிந்திக்கிற தேவை இருக்கு நான் நம்புறேன். அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து உடனே வந்து அதுல வந்து பிராண்ட் பண்றது இருக்குல்ல, பாய்ஸ் வெர்சஸ் ஃபெமினிஸ்ட், அதெல்லாம் நான் வேணாம்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு போடுவோமா? அப்போ அது என்ன பாய்ஸ் வெர்சஸ் ஃபெமினிஸ்ட்? எனக்கு புரியலையே. இதுல என்ன விதமான கட்டமைப்பு இல்ல நினைக்கிறாங்க நிறைய பேர், அதுதான் பிரச்சனை. அது இல்ல கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாய்ஸ் வாஸ் கேர்ள்ஸ்னு போடுறதே தப்பு. நானும் சொல்ல வரேன். இல்ல அந்த மாதிரி போட்டா அந்த மாதிரி போட்டா அவங்களுக்கு சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் பாய்ஸ் வெர்சஸ் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா எனக்கு புரியலையே அது என்னது. அப்ப நாங்களா யாரு பேசுறது? வந்து இந்த பார்வையை நான் சிக்கலா பாக்குறேன். பாய்ஸ் வெர்சஸ் ஃபெமினிஸ்ட், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்,
அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறாங்கன்னா அது அதுக்குள்ள என்னன்றது ஆழமா உள்வாங்க. அவங்க ஒரு கருத்து சொல்றாங்களா, அந்த கருத்துல உள்வாங்கிட்டு இந்த கருத்துல இல்லம்மா இதுல எனக்கு சிக்கலா இருக்கு, இல்ல இந்த படம் முழுமையா நான் பார்த்தேன், இந்த இந்த கண்ணோட்டம்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப தெளிவா அவர் சொன்ன மாதிரி தான் இங்க புனிதம்ன்றது எல்லாத்தையும் உடைக்கிறது தான் இங்க வந்து மைய பகுதியா இருக்கு, அந்த படத்தோட மைய பகுதியா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க அந்த ஒரு கருத்தை சொல்ல வராங்கன்னா அந்த கருத்தை உள்வாங்கிக்கணும். இப்போ அர்ஜுன் ரெட்டியில பல்வேறு விஷயங்கள் காமிக்கப்பட்டது. அர்ஜுன் ரெட்டியில அதே மாதிரி அனிமல் படத்துலயும் பல்வேறு விஷயங்கள் காமிக்கப்பட்டது. இத்தனைக்கும் வந்து அந்த அர்ஜுன் ரெட்டியில சாரி அனிமல் படத்துல இவங்க அந்த ஹீரோயின் பேர் என்ன, ராஷ்மிகா மந்தானா இவரை மட்டும் தான் விரும்புவாங்க, இவரை மட்டும் தான் வந்து முழுக்க நம்பி எல்லாமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணுவாரு. அதுல போதை வஸ்து பயன்படுத்துவாரு, அப்புறம் வந்து இன்னும் பல பெண்களோட பல வேலைகள்லாம் பார்ப்பாரு, எல்லா வேலைகளும் பண்ணுவாரு. இவருக்கு வந்து எந்த விதமான சிக்கல் இருக்காது. ஆனா அந்த பொண்ணு வந்து பட் இவரை மட்டுமே நம்பி ஆனா படத்துடைய கருத்து கடைசியில முடியும் போது பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அன்பான காதல், எவ்வளவு ஒரு அன்பான ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இதை தலைகீழ யோசிச்சு பாருங்களேன். இது தலைகீழ யோசிச்சோம் அப்படின்னா இது பேசுறதுக்கே ஒரு சிக்கல், உடனே அவங்க மனநிலையே மாறி போயிடும். இப்போ இதே ஒரு ஆண் அந்த மாதிரி இருந்து ஒரு பெண் இந்த மாதிரி மாறினா அப்படின்னா இப்போ அந்த படத்தை நீங்க இந்த மாதிரி ஒரு படமா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த டைரக்டர் எடுத்த படமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். முடிஞ்சு போச்சு, இந்நேரம் குய்யோ முயோன்னு கத்தி ஊரே ரெண்டா உடைச்சு. இப்போ அந்த இடத்துல அவர் வந்து சிக்கல் கிடையாது. இப்போ அனிமல் படத்தோட ஹீரோ வந்து சிக்கல் கிடையாது. கேட்டா அவருக்கு ஆல்ஃபா மேல்ன்ற ஒரு பட்டத்தை கொடுத்து நம்ம அவரை வந்து தூக்கி தலையில வச்சுக்கிறோம். இங்க நான் வந்து அந்த ஆக்டர் பத்தியோ இல்ல அதெல்லாம் எனக்கு சிக்கல் கிடையாது. இந்த சிந்தனை ஓட்டம் இருக்குல்ல, நமக்குள்ள வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நமக்குள்ள யோசிச்சு பார்க்கணும் இது சரியா. இந்த மாதிரி இப்போ ஒரு ஆண் அந்த படத்தை அவ்வளவு கொண்டாடினாங்க. முழுக்க பாத்தீங்களா அவர் எவ்வளவு ஒரு டாமினண்டா இருக்காரு, எவ்வளவு இதுவா இருக்கிறாரு. அந்த படத்துடைய அந்த கதையை எப்படி முடிச்சாங்க, அந்த கதையை முடிக்கும் போது அப்பா மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, மனைவி மேல எவ்வளவு இதுவா இருக்கிறாருன்னு. ஆனா அந்த படத்துக்குள்ள அவர் பலவித வேலைகள்லாம் பார்த்தாரு, பல போதைப் பொருட்கள் பயன்படுத்தி பல விஷயங்கள்லாம் பேசினாரு. ஆனா அதெல்லாம் இல்லாம அந்த மைய கருத்து என்னவோ அந்த மைய கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு மேட்டர் நான் ஒரு பாயிண்ட்ல சேர்த்துக்கிறேன். நீங்க சொன்னீங்களா ஒரு கருத்து, ஒரு ஆண் வந்து ஒரு பல பெண் கூட பழகினா வந்து அவனை வந்து ஆல்பா மேல் சொல்றாங்க, ஒரு பெண் வந்து பல ஆணோட பழகினா அவனை வந்து வேற வேற கேட்டகரி வச்சு இந்த உலகம் பேசிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும். ஓகேவா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல தான். இதை நான் சொல்லிடுறேன், இதை முடிச்சிடுறேன். அது என்னன்னா இங்க நான் என்ன சொல்ல மைய கருத்து நான் சொல்ல வரேன்னா அந்த படத்தை எப்படி வந்து ஒரு மைய கருத்து எடுத்துக்கிட்டு அந்த படத்துடைய கதைக்களம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு படத்தை வெற்றி அடைய வைக்கிறீங்கல்ல. இந்த படத்துல இன்னும் கதையே முழுசா வரல, படமும் வரல. அது என்னன்றது கதையை முழுசா உள்வாங்கிக்கிட்டு அந்த கதை என்னவோ அந்த கதைக்களத்தை மட்டும் நீங்க பாராட்டுங்க, அதை வெற்றி அடைவீங்க. அதை தாண்டி வந்து படத்துல பாத்தீங்களா இவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த டேரக்டர் படத்தோட தலைப்புலேயே வந்து பேட் கேர்ள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அந்த சமூகம் வந்து டக்குனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாலும் அலோவ் பண்ணிடாது அப்படின்னு. இங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது நம்ம பேசுறதுன்னு பல இடத்துல நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்னன்னா எப்படி அனிமல் மாதிரி ஒரு படம் வரும்போது இங்க கொண்டாடப்படுதோ அதே மாதிரி இந்த மாதிரியான கதைகளும் படம் வரும்போது கொண்டாடணும். அந்த இடத்துல இவங்க வந்துட்டா மட்டும் ஐயோ என்ன இது எப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணிட்டாங்களா பாத்தீங்களா அப்படின்னு அங்கெல்லாம் அப்பெல்லாம் எங்க போச்சு அனிமல் படம் வரப்பெல்லாம் வந்து ஐயோ பாத்தீங்களா இவர் எப்படி குடிக்கிறாரு, இந்த சமூகத்துக்கு சீர்கேடா பண்றாரு, இதெல்லாம் தப்பு. அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் என்ன அது குடிச்சிட்டு அப்ப பார்க்கும்போது அந்த படம் வந்து ரொம்ப ரசனையா இருந்ததா? இங்க எல்லாமே தப்புனா எல்லாருக்குமான தப்பு தான் அது. அந்த இடத்துல வந்து நீங்க பாலினத்தை இந்த பாலினத்துக்கு இது சரி, அந்த பாலினத்துக்கு அது தப்பு அப்படிலாம் கிடையாது. கதை வந்து அந்த கதையை நீங்க மைய கருத்தை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை கொண்டாடினீங்களோ இந்த படமும் வரட்டும், வந்த பிறகு கதையை புரிஞ்சுக்கிட்டு கதையை கொண்டாடுங்க. இதுதான் நான் முக்கியமானதா பாக்குறேன். இப்ப நீங்க சொல்லுங்க மதன். நான் சொல்லிட்டேன், நான் பேசுறேன். நான் ஒரு சின்ன ஹலோ சொல்லுங்க. நான் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும்தான் வந்து சொல்லணும். எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி எனக்கு நான் வந்து எந்த முடிவுக்கும் அவசரப்பட்டு வர தயாரா இல்ல. ஆனா எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இதுல அவங்க ஸ்கூல் கேர்ள்ஸ் காமிக்கிற இடத்துலதான் எனக்கு பிரச்சனை. இதே வந்து ஒரு ஒர்க்கிங் விமென், ஒரு நல்ல க்ரோன் விமென், லைக் சிங்கிளா இருக்கிற விமென் அப்படி காமிச்சிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட புரிதல் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து அடல்ட்டு, அவங்க வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து என்ன சொல்றது, அவங்க அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டாவது போகலாம். இது இவங்க ஸ்கூல் பசங்கன்னு வந்து ஸ்கூல்ல எனக்கும் தாங்க வந்து புரிதல் தப்பா இருக்கு. நான் திரும்பி சொல்றேன், அதுல வந்து அந்த ட்ரெய்லர் ஃபுல்லா நீங்க ட்ரீசர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா இருக்கும். என்ன விஷயம்னா
ஸ்கூல்ல இருந்து டிராவல் ஆகும். ஓகேவா? ஸ்கூல்ல இருந்து டிராவல் ஆகி மத்த மத்த சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் மாறுபடுற கருத்து இருக்குல்ல, அந்த மாறுபடுற கருத்து எங்க வரும்னா அடல்ட் ஸ்டேஜ்ல வரப்பதான் அந்த கருத்து வரும். ஓகேவா? அது இந்த நமக்கு ஸ்கூல் ஸ்டேஜ்ல ட்ரெய்லர் இருங்க வச்சு இருங்க சொல்ல முடிச்சிடுறேன். இந்த முடியாது. ஸ்கூல் இருங்க இல்ல ட்ரெய்லர் ஃபுல்லா வச்சு நீங்க முடிச்சிடுறேன். சொல்ல அந்த முடியாது. நீங்க இல்லங்க ஒன்னு அதுதாங்க சொல்ல வர இருங்க ஃபுல்லா. இப்ப ட்ரெய்லர்ல காட்டினது வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். யாருமே புதுசா படம் பார்க்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நீங்க சொன்னீங்களா ஒரு பாயிண்ட், ஸ்கூல் மேட்டர் சொன்னீங்கல்ல, அந்த ஸ்கூல் மேட்டர் அங்க அந்த ட்ரெய்லர்ல கரெக்டா தான் காட்டியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அவங்க காட்டின செகண்ட் மேட்டர் தான் இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. செகண்ட் மேட்டர் சென்ஸ் அவங்க அடல்ட்ல காட்டுறாங்க பத்தியா, ஐ மீன் அது குடிக்கிறது. அடல்ட் நீங்க எப்படிங்க வந்து கெஸ் அதனாலதான் பண்ணீங்க? ட்ரிகர் ஆகுறாங்க. இல்ல அது அடல்ட் நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க? எதை வச்சு ஏங்க கெஸ் ஒர்க் பண்ணீங்க? பிளேஸ்ன்னு காட்டுறான்னு எனக்கு புரியலங்க. எனக்கு ஒர்க் காலேஜ்ல பிளேஸ்னா உட்காந்துட்டு ஸ்கூல்ல இல்ல இருக்க மதன் இருந்தாங்க. இருக்குமா? நான் கூட தான் மதன் காலேஜ்ல கலர் இல்ல இல்ல ட்ரெஸ்ல சாரி அவங்க எல்லாம் கட்டிட்டு போனேன். நான் உடனே வந்து அடல்ட் ஆயிடுவேனா? இல்ல நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இல்ல இப்ப அவங்க பார்வை நான் எப்படி வைக்கிறேன், நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த படத்துல எந்த விதமான சிக்கலும் இல்ல. ஆனா அந்த ஸ்கூல் பகுதி காமிச்சது மட்டும் தான் எனக்கு சிக்கல்ன்றாங்க. இது எனக்கு பிரச்சனையாவே தெரியல. நான் ஏன் எனக்கு பிரச்சனையா தெரியலன்னா, படம் முழுசா வரும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விமர்சனங்கள் வர்றதெல்லாம் வந்து இல்ல எனக்கு இதெல்லாம் நான் எனக்கு சரின்னு வந்து தான் நான் அங்க பாக்குறேன். ஏன்னா அந்த மட்டும்தான் படம் எனக்கு பிரச்சனைப்பா. ஏன்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கரெக்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கணும்னு தான் நான் வந்து இல்ல என்ன சொல்லியிருக்கிறது, என்ன சின்ன சின்ன க்ரஷ் எல்லாம் வந்துட்டு தான் போயிருக்கேன். ஆனா வந்து அந்த ஏஜ்ல நான் வந்து போல்டு ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவுமே மேக் பண்ணது கிடையாது. ஓகே. இவங்க மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த ட்ரெய்லர்ல. அண்ட் வந்து நானும் வந்து லவ் தான் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வேற கேஸ்ட். சண்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணோம். அதனால அண்ட் வந்து நான் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கேன். நானும் தான் ட்ரெஸ் என் விருப்பப்படி பண்ணணும்ன்றேன். அங்கெல்லாம் நான் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அங்கெல்லாம் நான் வந்து எதுவும் வந்து குறை சொல்லல அந்த படத்துல. எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதே படத்த ஒரு ஒரு லைக் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அங்க வந்து இந்த இவங்க வந்து அவங்க சாய்ஸஸ வந்து அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க. அப்படி எடுத்திருந்தான்னா, லைக் என்ன சொல்றது? ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வந்திருக்கும். இவங்க வந்து நான் ஆத்தென்டிக்கா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறப்போ, நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து லைக் என்ன சொல்றது? ஒரு நேச்சுரலா ஒரு பயம், ஒரு கொஸ்டின் தானே அது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது மட்டும் தான். இல்ல இல்ல அது நான் ட்ரீசர்ல காட்டியிருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு அது இல்ல என்னன்னு நான் சொல்றேன். எனக்கு புரியல இப்போ அதான் அது. மதன் அதுக்கு இல்ல நான் சொல்றேன், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்லனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட விமர்சனம் தான். ஏன்னா ஒரு படம் வருதுன்னு வச்சுங்களேன், எல்லா கலவையான விமர்சனங்களும் வரவேற்கத்தக்கது தான். இந்த படம் மேல விமர்சனமே வைக்க கூடாதான்னு கேட்டா அப்படி கிடையாது. விமர்சனம் வைக்கணும். படம் மேல விமர்சனம் வச்சாதான் அதுல இருந்து ஒரு புரிதல் ஏற்படும். அந்த இப்போ அந்த டேரக்டருக்கும் இதுல நம்ம என்ன சரியான விமர்சனங்கள் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம சரி பண்ணிருக்கோம், தவறு பண்ணிருக்கோன்றத பார்த்து அவங்க எடுத்து திருத்திக்க போறாங்க. இப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விமர்சனம். ஆனா இங்க எங்க சிக்கல் வருது அப்படின்னா, ஒரு பொண்ணுனாவே இப்படிதான் இருக்கும். ஒரு பொண்ணுனாவே வந்து எப்படி நீங்க ஒரு பொண்ணு இப்படி காமிப்பீங்க, பொண்ணை வந்து எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்க, பொண்ணு எப்படி நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இங்க பிரச்சனை அதுதான். ஏன்னா இந்த இந்த தலைப்புக்கான மைய கருத்தே வந்து இப்படி காமிக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணு என்பவள் இப்படிதான் இருக்கணும். நீங்க பாத்தீங்களா இருக்கிற எல்லா குடும்ப குடும்ப பெண்ணையும் நீங்க சீரழிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. இங்க சிக்கலே அங்கதான் வருது. இங்க பிரச்சனையே வந்து இங்க மைய கருத்தே அதுதான். இங்க வந்து அதுக்குள்ள வந்து இந்த கதைக்களத்துல இவங்க இதை காமிச்சாங்க, அதை காமிச்சாங்க, இல்ல அந்த ஸ்கூல் காமிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க இது இது வந்து வரவேற்கத்தக்க விமர்சனம் தான். அதுவும் படம் மதன் சொன்ன மாதிரி படம் முழுக்க வந்து வந்த பிறகுதான் நம்ம வந்து அது முழுமையான என்ன கதைக்களம்ன்ற பார்த்த பிறகுதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அது வந்து சரியா தவறான்றது விவாதிக்க முடியும். ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படமே எடுக்கக்கூடாது, வரவே கூடாதுன்றதுலாம் இருக்குல்ல. பிரச்சனையே அதுதான், சிக்கலே அதுதான். இங்க விவாத பொருள் வந்து அது எப்படி பேசலாம், ஒரு பொண்ணை பத்தி இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெண் பாதுகாவலர்கள் மாதிரி வந்து எகிரி குச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றாங்கல்ல, அந்த டேரக்டர் கடிக்கிறதோ இல்ல இந்த படத்தை பத்தியான விஷயங்கள் வைக்கிறதோன்றது இங்க சிக்கல் அதுதான் ஏற்படுது. நான் சொல்றது உங்களுக்கு இல்ல, இல்ல. புரியுது நினைக்கிறேன், அது எதை பத்தி நான் சொல்றேன் நான் அப்படின்னு. ஒத்துக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து, அவங்க பெர்சனலா அட்டாக் பண்றது, அவங்களோட மொராலிட்டிய கொஸ்டின் பண்றது, இதெல்லாம் வந்து தப்பு. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு உம் அந்த அதுதான் 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 அந்த பத்தி தான் மெயின் பேசி மைய மைய கருத்தை அதுதான், அதை பத்தி தான் ஓகே. பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஏன்னா படம் வந்த பிறகு முழுமையா எனக்கு அந்த எல்லாருமே படத்துல விமர்சனம் அந்த பண்ணலாம். படத்தை இப்ப எனக்கு விமர்சனம் வந்து அந்த ட்ரீசர் ரிலீஸ் பண்ணார்ல சேதுபதி, அந்த ட்ரீசர் ரிலீஸ் பண்ணாங்க சில பேர்லாம். அந்த ம் படத்தை வெளியிட்ட மீன் அந்த ஆமா அந்த ஆமா படத்தை வந்து வெளியிட்ட சென்ஸ் அது கூட கிடையாது. அந்த படத்தோட ட்ரீசர் சும்மா ஒரு ட்வீட்டை போட்டு விட்ட சில பேர் இருக்காங்க, சில ஆக்டர் இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? அந்த ஆக்டரோட ஃபேமிலியை நீ வந்து ம் கொச்சையா பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஓகேவா? உனக்கு உனக்கு எனக்கு எனக்கு எந்த மாதிரி ம் மனநிலைன்னு தெரியல. நீ ஒரு டீச்சரை வெளியிடுறாப்புல வெளியிடுற அவரோட ஃபேமிலியை நீ போட்டோ எடுத்து போட்டு மார்பிங் பண்ணி அதை வச்சு நீ ஒரு கொச்சையா ஒரு சொல்ற. ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு, படம் வந்திருக்கு, அந்த படத்தை ஒரு ட்வீட் போட்டாப்புல. ஓகேவா? அவர் பண்ண விஷயம் அதுதான். நீ அதுக்காக வந்து அவர் குடும்பத்தை எடுத்து பேசணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வெற்றிமாறன் படத்தை பிரசன்ட் பண்றாருன்னா அவருக்கு அது இல்ல கருத்து இருக்கு, அவருக்கு சுதந்திரம் இருக்கு, வெளியிடுறாப்புல. ஓகே, படத்தை பார்த்துட்டு வந்து நீ வந்து இங்க பேசலாம். படம் பார்க்காமலே வந்து ட்ரீசர் பார்த்து வெற்றிமாறனோட பொண்ணு போட்டோ எடுத்து போட்டு மார்க்கிங் பண்றது, அவன் ஒய்ஃப் போட்டோ எடுத்து போட்டு மார்க்கிங் பண்றது. நான் ஒரு இன்னொரு மார்க்கிங் கூட பார்த்து மார்க்கிங் போல ஒரு போட்டோ பார்த்தேன்.
பெரியார் பிரசன்ஸ் அப்படின்னு போட்டு பேட் கேர்ள் விஜய் சேதுபதி பொண்ணை நடிக்க வச்சுட்டு விஜய் சேதுபதி 12 கையில் போட்டுருமா ஒருத்த போட்டிருக்கான் டேரக்டர் விஜய் சேதுபதி. எனக்கு புரியல என்ன கேட்டகரியிலன்னு தெரியலங்களா. பார்த்தேன் நானும். இல்ல அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிரச்சனை அதுதான் இப்ப இல்ல ஒரு அதனாலதான் இந்த நிமிஷம் ஸ்பேஸ் ஒரு தலை. நிமிஷம் சொல்லிட்டு அதெல்லாம் நான் முடிச்சதேன். சாரி. உனக்கு அதுல நோட் பண்ண விஷயம் தான் தெரியுமா, அதுல போட்ட எனக்கு படம் பேர் போட்டது போட்டோ போட்டது இதெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்கு. அதை தாண்டி எனக்கு அதுல இன்னொரு விமர்சனம் பார்த்தேன். என்னன்னா பேரு ப்ரொடியூஸ் பை வந்து பெரியார் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தான். எனக்கு வந்து வைத்தஸ்லாம் இருந்துச்சு. யோ உனக்கு பிரச்சனை வந்து படம் கிடையாது எது கிடையாது. அந்த கருத்தும் அந்த கருத்தை வந்து உடைக்க வந்து ஒரு ஆள் போராடினால அந்த ஆளை வச்சு நீ இது ஒரு பாலிடிக்ஸா முன்னெடுக்கிறன்ற பட்சத்துல எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதை நீ ஒரு மதன் ப்ரோ டூலா ஒரு வந்து செலிப்ரேட் நிமிஷம், பண்ணிக்கிற. கமெண்ட்ஸ்ல 2-3 பேர் கேக்குறாங்க. இது வந்து ம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய நீங்க காட்டுற மாதிரி இருக்கே, ஏன் மத்த கம்யூனிட்டிக்கு காட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஆள் வந்து என்னைய டேக் பண்ணியும் சேப்ரோவை டேக் பண்ணி சேம் மூவி ஹீரோயின் முஸ்லிம்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா, உண்மையா பதில் சொல்லுங்க, ஒரு கம்யூனிட்டியை மட்டும் ஏன் காட்டுறாங்க, அது மட்டும் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் பதில் சொல்லலான்னு இருக்கேன். நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் மூவிஸ் கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. அது ட்ரெய்லர் டீசர்லயே கிளியரா தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கன்னடா லாங்குவேஜ்ல கன் டு மூட்டைன்னு ஒரு படம் வந்தது கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ. எனக்கு என்னமோ இந்த படம் ரிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் அந்த சாயல்ல இருக்கிற படம் மாதிரிதான் எனக்கு தோணுது. ரெண்டாவது, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் ஆர் லிட்ரேச்சர் ஆர் ஆர்ட் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இஸ் a complete reflection of the society. அப்படி கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி இல்லைன்னா அந்த படமோ அந்த ஆர்ட்டோ அந்த லிட்ரேச்சரோ மக்களால் பெரும்பான்மையான மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்னால் அது புறக்கணிக்கப்படும். அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இதே ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ன்னு வச்சுங்க, அந்த எக்ஸ் சப்ஜெக்ட் வந்து சமுதாயத்தில் இல்லாது பொல்லாது காமிச்சாங்கன்னா அது படம் வந்து அது எவ்வளவு நல்லபடியாக ஸ்கிரீன் பிளே எழுதி ஸ்டோரி எழுதி நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாலும் சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் ஒத்துக்காது. ஸோ ஃபிலிம் லிட்ரேச்சர் அண்ட் எவ்ரி திங் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அண்ட் இது இப்போ கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி ஸ்கூல்ல காலேஜ்ல அண்டர் ஏஜ் இது மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி இருக்கிற சொசைட்டில நம்ம டெய்லி படிக்கிற தினத்தந்தி தினமலர்ல இது மாதிரி நடக்குதா இல்லையாங்கிற ஒரு பார்வையை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விதமான அணுகுமுறை நம்ம அணுக வேண்டும். 3வது பாயிண்ட் வந்து, நான் என்னோட சோசியல் மீடியாலேயோ என்னோட வட்டாரங்கள்லயோ நான் இந்த டீசரை பத்தி விமர்சனம் எனக்கு நான் படிச்ச வரைக்கும் எனக்கு சிரிப்பா தான் வருது. ஏன்னா இந்த ஏன் சிரிப்பா வருதுன்னா, இந்த விமர்சனம் இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ கோட் பண்ண ட்வீட் அண்ட் கமெண்ட் முத கொண்டு நான் படிச்ச எல்லா விதமான கமெண்ட் அண்ட் ட்வீட் எல்லாமே வந்து எனக்கு பார்த்தா ஏன் சிரிப்பு வருதுன்னா, இது வந்து நீங்க வந்து ஒரு சார்ந்தார் மக்கள் வெற்றிமாறனையோ அந்த படத்தின் தயாரிப்பாளரையோ இல்லை அதை ட்வீட்டாக ப்ரமோட் செய்த ஒருத்தரையோ இல்லை ஒட்டுமொத்த ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பையோ அட்டாக் பண்றது வந்து எனக்கு ஏன் சிரிப்பா வருதுன்னு தோணுதுன்னா, இப்போ I would say I will call them, these guys are morons. These morons, if they have attacked the director, then I would even understand the genuinity of the attack. ஏன் இப்போ வந்து ஒரு டைரக்டர் தான் இந்த கதையை எழுதுறாங்க. கதையை அவங்கள அட்டாக் பண்ணாம யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ யார் அதை ப்ரமோட் பண்றாங்களோ இல்ல அவங்க சார்ந்த அரசியலையை அட்டாக் பண்ணும் போது எனக்கு வந்து இது வந்து ஒரு உள்நோக்கமான ஒரு அட்டாக் மாதிரி தான் தெரியுது தவிர ஒரு அடிப்படை பேசிஸோ அடிப்படை ஒரு சப்ஸ்டன்ஸோ இல்லாத அட்டாக் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ அந்த டைரக்டர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபெடரல் நியூஸ் ஏதோ ஒரு நியூஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்கு நீங்க வந்து ஒரு சார்ந்தார் வகுப்புல இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க அப்படி காட்டுறீங்க சித்தரிக்கப்படுறீங்க அப்படின்னா, நான் அந்த இது சார்ந்தார்
இதுல இருந்தா நான் வந்திருக்கேன். எனக்கு அங்க நடக்கிறத நான் வந்து பேச முடியும். அது நான் வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு இதே இது நான் ஹிஸ்டாரிக்கலோ பயோகிராஃபிக்கோ எடுக்கும் போது நான் வந்து அந்த மாதிரி நான் யோசிச்சு நான் யாரு எந்த வேணா எடுக்கலாம். ஆனா இது வந்து ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. நான் என்னோட வியூ பாயிண்ட்ல என்னோட சுற்றுச்சூழல் நடக்கிற அவலங்களையும் தான் நான் காட்ட முடியும். அதனாலதான் நான் இந்த மாதிரி கேரக்டர் வச்சேன்னு அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஜென்யூனான பதிலா எனக்கா தோணுது. 4வது விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து இதே நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்துல வர அரசியலோ இல்ல பேச்சோ இல்ல எடுக்கிற ஒரு விஷயமோ நம்மளுக்கு யாருக்குமே ஒத்து போடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற ஆள் நம்மளாதான் இருப்போம். ஆனா அது தெரியாம இந்த டீசரை வச்சுட்டு ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக வந்து அடிக்கிற அடியெல்லாம் எனக்கு சிரிப்பா தான் வருது. எனக்கு இல்ல அச்சே ஒரு பதில் மட்டும் கொடுத்துறேன். இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு அதுல அதாவது அது நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. அதுக்கான ஆன்சர் அவரே கொடுத்துட்டாரு. என்ன ஆன்சர்னா அந்த 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 அவங்க டேரக்டர் வந்து அந்த அந்த கம்யூனிட்டி சொன்னவங்க தான். ஓகேவா? அது 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 அவங்களோட அவங்களோட வியூ பாயிண்ட். என்னோட வியூ பாயிண்ட் வந்து எனக்கு அதுல இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு. என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஏன்னா வந்து இந்த கட்டமைப்பை கட்டமைச்சதே வந்து ஒரு 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 அப்பர் கேஸ்ட் ஆளுங்க தான். ஓகேவா? இவங்க தான் வந்து தேவதாசி முறையும் அங்கிருந்து வந்து விதவை முறையும் வந்து நிறைய உடன்கட்டை முறைகளோ இந்த முறைகள் இந்த முறையும் மாதிரி இந்த விஷயங்களையும் வந்து கட்டமைச்சதே இவங்க தான். ஓகேவா? அதை பிரேக் பண்றதுக்கு ஏன் வந்து உங்களுக்கு அதை பிரேக் பண்றது வந்து ஏன் லோவர் கேஸ்ட் அதர் கேஸ்ட் ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு மீன் அதர் கேஸ்ட் எல்லாம் பிரேக் பண்றாங்க. ஓகேவா? ஏன் அவங்க மட்டும் பிரேக் பண்ணும்? ஏன் நீங்க பிரேக் பண்ண என்ன உனக்கு புரியல? அதை கட்டமைச்சதே நீங்க தானே. ஓகேவா? அதை பத்தி பேசினா என்ன பேசுறது உங்களுக்கு ஏன் இதாவது? அதை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன? எனக்கு புரியல. அது ஏன் கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வரீங்க? எனக்கு புரியல. அப்ப நான் பழைய கொண்டு வரட்டுமா, எடுத்து வரட்டுமா அப்படின்னு இவங்க முடிச்சேன் எடிசன் அப்படின்னு நான் வந்து கேள்வி எழுப்பினா அதுக்கான பதில் உங்ககிட்ட கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா இந்த முறைகளை கட்டமைச்சதே நீங்க தான். அந்த கட்டமைப்பை உடைக்கிறது நாங்களாம் போராடிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப வருஷமா அந்த போராட்டத்துல இப்ப நீங்களும் வந்து சேர்றீங்க. சில பெண்கள் வந்து சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த இவங்களும் அந்த கம்யூனிட்டி சொல்றாங்க, இன்டர்வியூல பார்த்தேன். ஓகேவா? அவங்க அந்த கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டி சார்ந்த உடைக்கிறாங்கன்னா உங்களுக்கே பிரச்சனை கேட்கறேன். ஏன் சட்டன் கம்யூனிட்டிக்குள்ள போய் அதை திணிக்கிறீங்கன்னு கேட்கறேன். ஓகேவா? அது கம்யூனிட்டி பேஸ். இது வந்து கம்யூனிட்டி பேஸே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு மணி மணி சொல்றது ஒரு காமன் பீப்புளுக்கான பார்வை தான் இது. ஓகேவா? இன்னைக்கு இல்ல, ரொம்ப காலமா வந்து பெண்ணை வந்து இப்பதான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகேவா? இதை வந்து நீங்க வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டி சாதிக்குள்ளத அடக்காதீங்கன்னு சொல்றோம். ஓகேவா? இது வேற, சாதி வேற, சாதிக்கான பிரச்சனை வேற, இதுக்கான பிரச்சனை வேற. ஓகேவா? இந்த பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு டைமென்ஷனும் ஒரே ஆங்கிள் டிராவல் பண்ணலாம். ஓகே, நிமிஷம் ரெண்டு ஆங்கிள் ஒரே ஐ மீன் ரெண்டுமே அடக்குமுறை தான். ஓகேவா? அடக்குமுறை ஒடுக்குமுறை தான். ஆனா வந்து அதோட ஆங்கிள் வேற, இதோட ஆங்கிள் வேற. ஓகேவா? சாதிக்குள்ளாருமே வந்து உங்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்குது பெண்ணுக்கு. ஓகேவா? இந்த இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் ஆக்சுவலா நீங்க முடிச்சிருங்க. சரி, பர்டிகுலரா இந்த கம்யூனிட்டி தான் வந்து பெண்களை வந்து எப்படி சொல்றது அடக்குமுறை பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா கம்யூனிட்டிலும் அது இருக்குன்னு சொல்றேன். அதை நீங்க கம்யூனிட்டிக்குள்ள அடக்க முடியாதுன்னு சொல்றேன். அதுக்கு அதை தாண்டி வெளியே பாருங்கன்னு சொல்றேன். இந்த கம்யூனிட்டி அவங்க பிராண்ட் பண்றாங்க அவங்க. நீங்க சொல்றதுல நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனா வந்து விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். விமர்சனங்கள் வந்து இல்ல இது வைத்தியசான ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். மதன் சொன்ன முதல் பாயிண்ட்லயே மொத்தமா முடிச்சிட்டாரு. என்னன்னா இந்த டேரக்டர் எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியும், இந்த டேரக்டர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு நடந்த அவலங்களோ இல்ல அவங்களுக்கு நடந்த இழுக்கோ தான் ஒரு 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 டேரக்டருடைய படைப்பு வந்து எப்படியா இருக்கும்னா, நான் என்ன பாதிப்புக்குள்ளா இருக்கணும் இல்ல எனக்கு என்ன அது பிரச்சனைகள் இருக்கோ நான் அதை வந்து நான் அனுபவிச்சதை நான் வெளியில சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன மாதிரியான பெண்கள் என் சமூகத்துல இன்னும் பல பேர் இருக்காங்கன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அதை அவங்க சொல்றாங்க. அது அவங்களுடைய அதை வந்து அவங்க வெளியில சொல்றாங்க. அது பேசுபொருள் ஆகுது. அதுல வந்து நீங்க இப்ப அந்த டைரக்டருக்கு ஏற்பட்ட சிக்கலை தானே வெளியில சொல்றாங்க. இப்ப நீங்க எடுத்துட்டு வந்து ஏங்க நீங்க வந்து இவங்கள சொல்லலையா இல்ல அவங்கள சொல்லலையான்னும் போது இப்ப இந்த பார்வை எப்படி தெரியுதுன்னா இதுதான் எனக்கு சாதிய மனப்பான்மையா தெரியுது. இப்ப அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயங்களை அது வெளியில உடைச்சு பேசணும். என்ன மாதிரியான பல பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அது ஒரு படைப்பாளியுடைய ஒரு படைப்பாளி அப்படிதானே இருப்பாங்க. நீங்களே ஒரு படைக்கிறீங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்க சிந்தனை ஓட்டத்துல இருந்தானே சொல்வீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்து தானே சொல்வீங்க. எதை உடைக்கணும் இந்த சமூகத்துல எதை மாற்றணும்னா நான் என்ன அனுபவிச்சேன்னா அது இன்னொரு நபருக்கு நடக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுவீங்க. இப்போ மதன் முதல் சொன்ன பாயிண்ட்ல மொத்தத்தையும் முடிச்சுட்டாரு.
அப்போ அந்த இந்த இந்த டைரக்டரே அந்த சமூகம் சார்ந்த பெண் அப்படின்னா அப்ப அந்த சமூகத்துல நடக்கிற அவலத்துல சொல்றாங்க, அவலத்தை வந்து வெளியில சொல்றாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு இந்த கேள்விக்கான பதில் பாயிண்ட்க்கு கிடைச்சிருக்கும் அழுத்தமா நான் ஆட் நம்புறேன். பண்ணிருக்கேன். இந்த கட்டமைப்பை கட்டமைச்சதே வந்து See, I ஒரு நிமிஷம் think இந்த you're கட்டமைப்பு mistaken. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பொண்ணு சொன்ன கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை கட்டமைச்சது அவங்க தான், ஓகேவா? அவங்க பிரேக் பண்ணணும்னு வரப்போ அது ஏன் நீ தடுக்கிறன்னு கேட்கறேன். அந்த எனக்கு புரியல. இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்குங்க கூட சேர்த்து, ஓகேவா? Madan and Chay, I think you're mistaken. நான் வந்து I'm completely like in line with what you guys are saying. நான் வந்து இந்த விமர்சனங்கள் வந்தது, அந்த விமர்சனங்கள் வந்ததுக்கு அவங்க அது பதில் சொன்னாங்கிறத நானும் ப்ரோ நீங்க என்ன கீழே சொல்றீங்களோ அதான் கீழே சொல்றேன். கமெண்ட்ல போட்டிருக்காரு ஒருத்தர், நான் அவருக்கு ஆன்சர் பண்ண வைத்தீஸ்வரன் ப்ரோ. நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு நான் இல்ல உங்களுக்கு இல்ல வைத்தீஸ்வரன், கீழே கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கு Yeah. கவிஜாவா, அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம். நான் அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் வந்தது, அதுக்கு இன்னும் ஒரு பதில் சொல்லிடுறேன். என்ன விமர்சனம் வந்ததுன்னா, ரீசெண்டா வந்த 2 படங்கள், ஒன்னு வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச படமும், ஒன்னு சூர்யா நடிச்ச படமும், இரண்டுமே இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை பேர் மாற்றி வேற சமூகமா சித்தரிக்கப்பட்டது. அது மட்டும் பண்றீங்க, இது ஏன் பண்றீங்கன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளவு காலமா வந்து ஒரு 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 கூட்டுறவு தொழிலாளியோ இல்ல ஒரு 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 சீவேஜ் கிளீனரோ, லேக் ஆஃப் வேர்ட், இது மாதிரி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் காட்டுறீங்களா? அப்ப அது மட்டும் நியாயம் இல்லையான்னு என்னோட கேள்வி வருது. நீங்க என்னோட கேள்வி என்னன்னா, இந்த எல்லா விதமான விமர்சனமும் வந்து ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக பேசப்படுறதே தவிர அதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்ல. இது எல்லாமே வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப இது பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசணும். ஆனா வந்து எனக்கு என்னன்னா, இது பேசி அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோமோ, இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோமோங்கிற ஒரு ஒரு இடத்துலயும் நான் இருக்கேன். ஒரு ரெக்வஸ்ட், ஒருத்தர் டாக்டர் டில்லின்னு ஒருத்தர் இருக்காப்புல, டாக்டர், அவர் ஏதோ அவர் கருத்தை ஷேர் பண்ணோம். ஸ்பீக்கர் கேட்டாரு என்கிட்ட. எனக்கு கேக்குதா? நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா அவங்களுக்கு ஜாயின் ஆக முடியலன்னு கேக்குது நினைக்கிறேன். கேக்குது. சரி எனக்கு தாங்க, ஹலோ நான் இல்ல நான் accept இன்னொரு பண்றேன் விஷயத்தை அவரை. பதிவு ஹலோ பண்ண நினைக்கிறேன். காய் சாரி, நான் அந்த அனிமல் பேசுங்க. அந்த அனிமல் மூவி பத்தி மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஓகே, பண்ணுங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து ஒரு சேயிங் இருக்கு, 2 தவறு வந்து ஒரு விஷயத்த வந்து சரியாக்காதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே, ஸோ 2 wrongs doesn't make it right. ஸோ அனிமல் படத்துல அவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலமா காமிச்சப்போ, இன்னைக்கு எனக்கு வந்து நம்ம வந்து இப்போ உங்க ரைட் விங் ஆளுங்களை கேள்வி கேட்குறோம் இல்லையா, நீங்க ஏன் வந்து அப்போ உங்களுக்கு இந்த கோபம் வரல, அப்போ நீங்க இவ்வளவு எதிர்ப்பு காமிக்கல, அதே கேள்வி எனக்கு வந்து இவங்க கிட்டயும் இருக்கு. யாரு இந்த பெண்களோட முன்னேற்றத்துக்காக வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்களா, அவங்க கிட்டயும் எனக்கு அதே வருத்தம் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பெண்ணை வந்து அடக்குமுறையா காமிக்கிறப்போ, ஒரு பொண்ணை வந்து லைக் கீழ்த்தரமா வந்து லைக் நீ வந்து எனக்கு புள்ள பெத்து கொடுக்க மாட்டேன் நான் இருக்கேன்ற மாதிரிலாம் வந்து அதுல போட்ரே பண்ணி டைலாக்ஸ் வரப்போ, இவங்க யாரும் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்ததும் தப்புதான். என்ன சொல்றேன் புரியுதா? எனக்கு புரியுது எனக்கு அவங்க புரியுது நீங்க வந்து என்ன சொல்ல அந்த வரீங்க. இடத்துலயும் வந்து இந்த பெண் முன்னேற்றத்துக்காக போராடுறவங்க வந்து வாயை திறந்து பேசியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் ஏனோ அப்படி கிடையாது. இது என்ன தெரியுமா வந்து லைக் ஏனோ பெண் முன்னேற்றம்னா என்னன்னு பேசுறதுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெண்ணை வந்து கேவலமா காமிக்கிறப்பவும் இதே ஆளுங்க வந்து வாயை திறந்து பேசணும்னு வந்து இருக்கு, எதிர்பார்க்கிறேன் நான். அதுவும் மெயினா வந்து இந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மென்னு. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்கன்றப்போ, அது யாரை பாதிக்கணும்? பெண் சமூகத்தை. ஸோ நிறைய பொண்ணுங்களும் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சாய்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பாய்ஸ் வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு ஒரு புட்ரேல் தப்பு பண்றாங்கல்ல, இந்த தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸ் இருக்கிறது, அப்ப அந்த இடத்துல மெயினா வாய்ஸ் பண்ண வேண்டியது மென் தானப்பா. லைக் ஸோ கேர்ள்ஸ் வந்து லைக் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க எது சொன்னாலும் வந்து இவங்க அதை இது பண்றாங்கல்ல,
தள்ளி வச்சுறாங்கல்ல, அத கடந்து போக பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அப்போ ஆண்கள் வந்து குரல் கொடுத்தா கூட சேர்ந்து குரல் கொடுத்தா தானே இந்த மாதிரி படங்கள் வரப்போ வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஓகே, இப்ப நான் இதுக்கு பதில் சொல்றேன். இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்னீங்க அவர் அனிமல் படம் வந்தப்போ வந்து விமர்சனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. விமர்சனம் உங்க கண்ணுக்கு படாம இருக்கலாம், விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அனிமல் படம் வந்தப்பவும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது சமூகத்துக்கு சரியில்லாத படம். ஏன்னா எல்லா விமர்சனங்களும் நீங்க படிக்கணும். நீங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் அந்த படத்துல உடன்பாடே கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த அர்ஜுன் ரெட்டி படத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் பேசும்போது அதான் விமர்சனத்தோட தான் நான் பேசினேன். நான் ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்பேஸோட முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த 2 படத்தையும் நான் தான் கோட்பாடு முதல்ல கோடிட்டு காமிச்சேன். இந்த 2 படத்துலயுமே எனக்கு வந்து சிக்கல் இருக்கு, முரண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அது அப்ப நான் அது பேசும்போது நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு எதிர் நிலைப்பாடுல தான் நான் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சிருந்திருக்கலாம். அப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அதுக்கான எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்பவும். அதே மாதிரி அதுக்கான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி அது வெளியில வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் வந்து முடிஞ்சு அந்த படம் முழுக்க வந்து டீசர்ல இருந்து ட்ரைலர்ல இருந்து அதுக்கப்புறம் படம் வந்து முடிஞ்சு எல்லாமே அது வெற்றி படமா ஆக்கிட்டாங்க. வெற்றி படமா ஆகி ஆனா அதுல அந்த படத்துல எனக்கு சிக்கல் இருக்கு, முரண்கள் இருக்கு, அதை நான் சொல்லதான் செய்யறேன். அப்போ அந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய சிக்கலை வந்து யாரும் பேசவே இல்லை. ஆனா இப்ப இந்த படத்துல இருக்குல்ல, இந்த படமே ஒண்ணும் வெளியே வரல, ஒரு டீசர் தான் வந்திருக்கு. இப்போ இது இந்த படமும் நீங்க சொல்லக்கூடிய அனிமல் படமோ இல்ல வந்து அந்த மாதிரி இது இன்னொரு படம் இருக்குல்ல அர்ஜுன் ரெட்டி, அந்த மாதிரியான ஒரு 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 ட்ரெய்லரோ இல்ல டீசரோ அப்படி இருக்குன்னு நீங்க வச்சுக்கீங்களேன், ஒரு பார்வைக்கு, ஒரு பொது பார்வைக்கு நீங்க வச்சுக்கீங்க. ஆனா அப்படி அந்த ட்ரெய்லர் வரும்போது அந்த 2 படத்துக்கு இருந்த ஒரு எதிர்ப்போ இல்ல அந்த 2 படத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பே கிடையாது, அவங்க கொண்டாடினாங்க. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்பு இருக்குல்ல, எனக்கு இதுதான் நான் சிக்கலா பாக்குறேன். இப்போ இங்க வந்து இவ்வளவு ஒரு சிக்கல், இவ்வளவு ஒரு பிரச்சனை, இந்த படத்தை பத்தி இவ்வளவு ஒரு கொந்தளிப்பை நீங்க கொடுக்கும்போது அப்ப நான் எங்க முன்னாடி வரேன் அப்படின்னா, அந்த படத்தை நீங்க பாத்தீங்கல்ல, அந்த படத்தை நீங்க வந்து ரசிச்ச மக்கள்லாம் ரசிச்சீங்கல்ல, இல்ல கொண்டாடின மக்கள்லாம் கொண்டாடினீங்கல்ல, இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படமும் வரட்டும், படம் வந்து முழுமையா முடியட்டும். முடிஞ்ச பிறகு அது என்ன கதைன்னு பேசுங்க, அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வைங்க. அதுக்குள்ளேயே எகிரி குச்சிட்டு வந்து மொத்தமா இந்த படமே வரக்கூடாது நீங்க பேசுனீங்க அப்படின்னா அப்ப என்ன விதமான புரிதல்? அப்ப நீங்க எங்க போறீங்க அன்னைக்கு? இல்ல, நான் அது 100% நான் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. நீங்க வந்து இதுக்கு எகென்ஸ்டா தான் பேசுனீங்கன்றதும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் ஜென்ரலா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பேசுறப்போ வந்து மீன் இந்த படத்தை கொண்டாடினவங்க இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு அனிமலை கொண்டாடுறவங்க இன்னைக்கு இந்த மாதிரி தப்பு பண்றப்போ நாம வந்து கேள்வி கேட்கிறோம் இல்லையா? மாதிரி வந்து நீங்க சொல்றத நான் வந்து நம்புறேன். நிறைய பேர் வந்து வாய்ஸ் மேபி வந்து மெஜாரிட்டி சவுண்ட் அங்க நிறைய என்ன சொல்லுவாங்க, லைக் ரொம்ப சத்தமா வந்து பேசுறவங்க வந்து பிகாஸ் அனிமல் வந்தப்போ எனக்கு எதிர்ப்பு வந்துச்சா எனக்கு நான் ஃபாலோ பண்ணல. பட் அந்த படம் நான் பார்க்கவும் இல்லை, பார்க்குற விருப்பமும் இல்லை. நான் வந்து ரெக்வஸ்டா தான் கேட்குறேன் இதை. லைக் நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வந்து பிற்போக்குத்தனமா வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்த படம் வந்தா அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் போட்டு நீங்களும் வந்து நம்ம எல்லாரும் வந்து அதை பத்தியும் வந்து பேசணும்னு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் நான். நீங்க ரொம்ப ஒரு செகண்ட், இந்த ஸ்டீரியோ டைப்பிங் பண்ற தப்புன்னு சொல்றேங்க. நான் அவங்களும் சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஸ்டீரியோ டைப்பிங் பண்ற தப்பு, எல்லாமே ஸ்டீரியோ டைப் பண்ற தப்புன்னு சொன்னா ஓகே. ஆனா இவ்வளவு வருஷமா வந்து தீவிரவாதிகள்னாலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே இன்னி வரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய தப்புங்க? ஏன்னா அந்த அதே மதம் சார்ந்தவங்கன்னா அதே தீவிரம் அதிகமா உயிரிழப்பு அந்த மதம் சார்ந்தவங்க. ஒரு நிமிஷம் நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை டேக் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா கேட்டவங்க உங்க கம்யூனிட்டியில உள்ளவங்களை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா நான் என்ன கேட்குறேன், அந்நியன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஃபுல்லாவே தாழ்த்தப்பட்ட ஜாதியில உள்ள எல்லாருமே தவறு செய்யற மாதிரி சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்த நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களை வந்து அதாவது தீவிரவாதிகளாகவும் ஃப்ராடுத்தனம் பண்றவங்களாகவும் காட்டும் போது அமைதியா இருந்த நீங்க இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்றீங்கன்னு வந்து எதுக்கு கேக்குறீங்க? இங்க ஒடுக்கப்பட்டவங்கள மேலும் மேலும் ஒடுக்க நினைச்சா அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க ஒடுக்கப்படும் போது அது பார்ப்போம். நீங்க கமெண்ட்ல கேட்டவங்களுக்கு தான் நான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க பேசுங்க. ஆக்சுவலி இதுல வந்து டீசர் வந்து ஃப்ளாலெஸ்ஸானா கிடையாது, அதுல சில ஃப்ளாஸ்லாம் இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து அந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு படம் வந்துச்சு, அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும் கூட தெரியாது. ஓவியா வந்து பிக் பாஸ்ல ஓவியா வந்து பீக் ஆஃப் கரியர் அவங்க இது இருக்கோ 90 ml ஒரு படம் வந்துச்சு, சரிங்களா? 90 ml படமும் பாத்தீங்கன்னா
அது கம்யூனிட்டி விட்டுருங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அதையும் வந்து ஒரு பெண் தான் டைரக்ட் பண்ணாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அது ஒரு அடல்ட் காமெடி மாதிரி போயிடும் அது, சரிங்களா? ஆனா அந்த படம் நிறைய பேருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, போனது கூட தெரியாது. அட் எண்ட் ஆஃப் த டே இந்த வெற்றிமாறனோ, மணிரத்னமோ, இல்ல சங்கரோ, இல்ல வேற யாருமே வந்து அவங்க இதெல்லாம் இல்ல. பாக்குற மக்கள் நம்ம தான் முடிவு பண்றோம் இந்த படம் ஓடுமா இல்லையா. நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துதான் ஓட போகுது, பிடிக்காத மாதிரி எடுத்துதான் ஓட போறது இல்ல. பட் ஆனா இதுதான் காரணம்னு சொல்லிட்டு நான் என் டீல வரது சொல்றேன். அந்த டேரக்டரோடையோ இந்த டீசர் ரிலீஸ் பண்ணவங்களுடைய பர்சனல் போட்டோ, குழந்தைங்க போட்டோவெல்லாம் ரிலீஸ் பண்றது வந்து அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் சொல்றேன்னா, மேல ஒரு த்ரெட் ஷேர் பண்ணிருப்பேன். அந்த த்ரெட்ல செகண்ட் த்ரெட் பாருங்க. இதே ட்விட்டர்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆனா இந்த ட்விட்டர் யூஸ் பண்ணி சைல்டு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, குழந்தைங்களோட ஆபாச வீடியோ எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து டிவி கணக்குல கொஞ்சம் 1000 கணக்குல காசு வித்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்லோட் பண்ற போட்டோலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோ எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட பர்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்ககிட்ட கொடுத்தவொடனே அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணி அவனுக்கு வந்து பல ஆயிரம் ரூபாய் விற்கிறான். இப்போ ரீசெண்டாக இது குறித்து நாங்கள் ஒரு அரசு கூட பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க். இங்க இருக்க ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அவங்களும் வந்து இங்க தான் கொஞ்சிட்டு இருக்காங்க அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ண. நம்ம கூட உனக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ற போட்டோ நீங்க என்னதான் மூஞ்ச மறைச்சு போட்டாலும் சரி, மூஞ்ச மறைக்காம போட்டாலும் சரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா அது என்ன பண்ணமோ அது எல்லாம் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நீ வெற்றிமாறனை எதிர்த்துக்கோ, இல்லை விஜய் சேதுபதி எடுத்துக்கோ, ஃபார் தி வாட் எவர் தி ஐடியாலஜி, வாட் எவர் இவங்க அவங்களோட சக்சஸ் ரேட்டு, அது வேற விஷயம். அட் எண்ட் ஆஃப் த டே வந்து படம் நீங்க வெற்றிமாறனையும் சரி, இல்லை பாரஞ்சித்தும் சரி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் கொடுத்தா தான் ஓட போகுது, இல்லைன்னா ஓட போறது இல்லை. பட் இங்க வந்து நான் திருப்பி எந்த ஸ்டீரியோ டைப்பிங்குமே தப்புன்னு சொல்றவனுக்கு ஆட்ஸ் ஆஃப், அது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்டீரியோ டைப் பண்றச்சா நான் அமைதியா இருப்பேன். ஆனா என்ன ஸ்டீரியோ டைப் பண்ணிச்சு மட்டும் நான் குதி பண்றது வந்து இது வந்து ஒரு ஹிப்போக்ரஸி தான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் ரொம்ப இதுவா இருக்கேன். தேங்க்ஸ் கத்திஜா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் ஸ்டீரியோடைப் பத்தி ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், சினிமா எதாவது வந்து எல்லாமே முழுமையா 100% இருக்கா இல்லைன்னா எதுவே இல்லை. ஆனா வந்து நேற்றையோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அது வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல போறதாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ தமிழ் சினிமாவோ இந்தியன் சினிமாவோ வந்து அதுக்கு சில விஷயங்கள் அது காட்டுற விஷயங்களை அன்னைக்கு இருக்கிற மக்கள் அதுதான் நியாயம் யதார்த்தம் என்று ஒப்புக்கொண்டு போன மக்கள் டே பை டே இன்னி வரைக்கும் எப்படி நம்ம வந்து அதை வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு அதை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இன்னைக்கு எடுத்தா அதை வந்து நம்ம வந்து மதிக்கூட மாட்டோம். அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த யாரோ முன்னாடி பேசும்போது அனிமல் பத்தி சொன்னாங்க. நான் அது ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அனிமலை கொண்டாடின எல்லா மக்களும் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, இந்த டீசர் எதிர்ப்பாங்க. அனிமல்ல யார் யார் வந்து கொண்டாடலையோ, யார் யார் அதை விமர்சனம் செஞ்சார்களோ இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது படம் இந்த டீசர்ல இருக்கிற சொல்ற விஷயம் அதே மாதிரி திரைப்படமா வந்தால் அது ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா விதமான இந்த டீசர் இந்த டீசர் வெளியிட்ட ப்ரொடியூஸ் பண்ண அனுராக் காஷ்யப்போ, வெற்றிமாறனோ, இல்லை அது வெளியிட்ட விஜய் சேதுபதியோ, இல்லை சில சார்ந்த மக்களுக்கு டார்கெட் ஏன் பர்டிகுலரா அவங்க பண்றாங்க? அப்படியே உங்களுக்கு இந்த கருத்துல உங்களுக்கு இது இல்லைன்னா அந்த டைரக்டரை சொல்ல வேண்டியதானே. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து they want to convert this entire narrative and target one sector of political entity. இதே படம் வெற்றிமாறனோ அனுராக் காஷ்யப்போ இல்லைன்னா வந்து விஜய் சேதுபதியோ ப்ரொடியூஸ் பண்ணாம இந்த டைரக்டரே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு வர கமெண்ட் வந்திருக்குமாங்கிற ஒரு பெரிய ஆச்சரியக்குறிங்க எனக்கு இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குதுன்னு கண்ட்ரோல் அண்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம வேரியபிளை மாத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆனா இப்போ யாரோ சகோதரி சொன்னாங்க இது மாதிரி அன்னியன் அவர் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அன்னியன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா அன்னைக்கு கொண்டாடின மக்கள் நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருப்போமான்னு நீங்களே உங்களை கேட்டுங்க. அது அதுக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, அதுக்கு காரணமும் நான் கொடுத்துறேன். ரஞ்சித்னு ஒருத்தன் பணம் எடுத்து உட்காந்துட்டு இருக்கான், ஓகேவா? நீ குப்பத்தை வந்து இதுவா காட்டுறப்ப அவன் வந்து குப்பத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து கோட் சுட்டு போட்டு போறாங்க, குப்பத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து ஐடி கம்பெனிக்கு போறாங்கன்னு அவன் வந்து ஒரு சீரியட் உடச்சு விட்டு போயிட்டான். நீ வந்து இதுக்கப்புறமா நீ குப்பத்துல இருக்க ஆளுலாம் காட்டினா அவன் ஏத்துக்க மாட்டான். அவன் முடிச்சிடும் ப்ரோ,
இதுக்கப்புறமா குப்பத்துல இருக்காங்க யாருன்னா காட்டினா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் ரஞ்சித்னு ஒரு மனுஷன் ஓகேவா. அவன் என்ன தமிழ் சினிமால ஓட்டத்தை மாற்றி வச்சிருக்கான். இன்னைக்கு ரஞ்சித்னு ஒருத்தர் இல்லைன்னா சங்கர் இன்னி வரைக்கும் அது மாதிரி பழைய தான் இருந்திருப்போம் ஓகேவா. அவர் பாட்சா பழிச்சுட்டே Exactly. தான் இருந்திருக்கும். That's it. Exactly. That's my fundamental point. You just think இந்த படம் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணாம இதே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பாரு இன்ஜினியரே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா, நீலம் ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருந்தா விமர்சனம் வரும். இதே டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா விமர்சனம் வரவே வராது. There lies the notion and fundamental ideology behind all these morons talking ill about and going to the extent of morphing images. That's my point. ஹலோ பாயிண்ட். சொல்லுங்க ப்ரோ. பேசுங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் 2 minutes தான். வைத்தி சொன்னதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வைத்தி என்ன சொன்னாருன்னா பாலிடிக்ஸும் இருக்கு அப்படின்னாரு. இருக்குன்னு இல்லை, அது மட்டும்தான் இருக்கு இந்த படத்தை அப்போஸ் பண்றவங்க. கம்ப்ளீட்டா இதை வந்து பாலிடிக்ஸால தான் செய்யறாங்க. இதை வைத்தி சொன்ன மாதிரி வெற்றிமாறன் ரஞ்சித் அதை ட்வீட் பண்ணி போட்டதான் இவங்களுக்கு பிரச்சனை. அந்த டைரக்டரோட பேரு கூட அவங்களுக்கு தெரியாது. ட்வீட் பண்ணவங்களுக்கு அந்த டைரக்டர் பேர் கூட தெரியாது. அவங்க யாரு, அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த நான் எல்லாம் பாக்குறேன். அவங்க அந்த யாராலும் அந்த படத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்களோட ட்வீட்டர், நீங்க ட்வீட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் பக்கமே போக மாட்டேன்றாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ரஞ்சித் நீ உன் பொண்ணு வச்சு இப்படி அடிப்பியா, விஜய் சேதுபதி உன் பொண்ணு வச்சு நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து அவங்க வந்து அந்த டைரக்டரை பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த டைரக்டர் அந்த கம்யூனிட்டி சேர்ந்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து டீசர் தான் வந்திருக்கு, டீசரா ட்ரெயிலாம் தெரியல, வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அது எப்படிப்பட்ட படம்னு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ண முடியும். மொத்த டீசர் என்ன 1 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள எப்படி நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? பெண்கள்லாம் வந்து ட்ரக்ஸ், ஸ்மோக், ஆல்கஹால், செக்ஸ் இப்படிலாம் இருந்தாதான் பெண் உரிமையான்னு கேட்கற அளவுக்கு நீங்க எப்படி அது தோணுது? அது 1 நிமிஷத்துல தானே அது இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் படம் இருக்கு. எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருந்திருக்குங்க. அதை பார்க்காம நீங்க எப்படி அதை சொல்றீங்கன்னு எனக்கு அது புரியவே இல்லை. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது நீங்க ஒரு 2004 அந்த 2000 டைம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டீரியோ டைப்பா வந்து தமிழ்ல படம் வரும். தமிழ்னு கிடையாது, நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா படம் எப்படி வரும்னா, நீ என்ன வந்து ரோட்ல எப்படி ட்ரெஸ் போட்டு நடக்கிற வரது ஒரு குறிக்கிறது மன்னிச்சுக்கோ. அந்த படத்தோட என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சென்சார் பண்ணல, ஒன்னும் சென்சார் பண்ணல, சென்சார் போல. அதனால இந்த டீசரை வந்து ரிலீஸ் ஆன்லைன்ல அன்னைக்கு பதிவு பண்ணாம ஆன்லைன் ரிலீஸ் பண்ண காரணமே ஆன்லைன் டசன்ட் நீட் சென்சர்ஷிப். ஓகே, சரி, முடிச்சிருவேன். ஓகே பட் சாரி, குறுக்கிறது மன்னிச்சுங்க, பேசுங்க. இப்போ 2004 பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா ஃபுல்லாவே ஒரு ஸ்டீரியோ டைப்ல ஒரு மூவி வந்தது. என்னன்னா வந்து பெண்கள்லாம் வந்து என்னம்மா நீ இப்படி ட்ரெஸ் போட்டு ரோட்ல வர, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுல நீ வரக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்க புருஷனுக்கு மட்டும்தான் காட்டணும், எல்லாம் உலகத்துக்கே காட்டிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு டைலாக்ஸ் வச்சு எல்லாம் படம் வந்தது. அதுல இருந்து நம்ம வந்து டிரான்சிஸ்டாவோ 20 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது, அதெல்லாம் தப்பு, நீங்க பாக்குற பார்வை சரி கிடையாது, அவங்க வந்து மேல வராங்க, அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸ போடுறாங்க அப்படின்ட்டு இப்பதான் சினிமால சொல்லவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எப்படி தெரியுங்களா, திருப்பி இது அந்த பழைய இதுக்கே கொண்டு போகிறது. அதாவது நீ இப்படிதான் இருக்கணும், நீ இன்னும் சும்மா வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா நீ பெரிய ஆளா, இதுதான் உங்க பெண் உரிமையா, இதை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறிய, இதையே தான் பேசுறாங்க. பெண் வந்து ஒரு லேடி வந்து ஃபெமினிஸ்ட்னு சொன்னாலே இவங்க வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுங்களா, நீ இன்னும் ஆம்பளை மாதிரி தண்ணி அடிக்க போற, ஆம்பளை மாதிரி நீ வந்து என்ன முடி வெட்டிக்க போற, ஆம்பளை மாதிரி நீ எல்லா வேலையும் பண்ணுவியா, இததான் இந்த 3-4 பாயிண்ட வச்சுதான் இவங்க ஃபெமினிஸ்டத்தை டிஃபைனே பண்றாங்க. யாரும் எதிர்க்கிறவங்க சொல்றேன். ஆனா ஆக்சுவல் ஃபெமினிசம் அது கிடையாது. நம்ம வந்து நாங்களும் வந்து மேல வருவோம், எங்களாலையும் முடியும், நாங்களும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றது அந்த பாயிண்டே அவங்க பேசவே மாட்டாங்க இந்த பிற்போக்குவாதிகள். இவங்க பேசுறது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண், அதாவது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததோ, அந்த ஒரு உமன் ஹைரார்கி இருந்ததுல, இப்படிதான் இருக்கணும், நீ வீட்டுலதான் இருக்கணும், நீ குழந்தை மட்டும்தான் பெத்து போடணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நீ திருப்பியும் போ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உன் புருஷன் அடிக்கிறானா கொடுமைப்படுத்துறானா, நீ கடைசி வரைக்கும் அவங்க கூட இரு, அதான் தர்மம், அப்படிதான் நீ இருக்கணும். நீ புருஷனை விட்டு வெளியே நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ண அசிங்கம். அந்த ஒரு பழைய காலத்துக்கே இவங்க திருப்பி கொண்டு போறாங்க.
அதுக்கான ஆரம்பம் தான் பாத்தீங்கன்னா இந்த எதிர்க்கிறது. இன்னொரு மதம், அது வித்தவுட் எனி டவுட் இந்த மதம் இருக்கு. ஏன்னா என்னோட கம்யூனிட்டி நீ எப்படி சொல்லலாம், நான் என்ன பண்ணேன் பாத்தியா, நான் அவ்வளவு அப்போஸ் பண்ணி அந்த வீடியோவை தூக்கிட்டேன் பாரு யூடியூப்ல இருந்து, அதுதான் நான் கெத்து, அதான் என் மதம் அப்படின்ற ஒரு மத வெறி. அவ்வளவுதான். இதே படம் தானே துள்ளுவதெலுமையும் வந்தது 2005லயோ 4லயோ. துள்ளுவதெலுமை படமும் ஆல்மோஸ்ட் இதே கண்டென்ட் தான். அப்ப யாருமே எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ் ஒரு படம் வந்தது, எவ்வளவு படம் வந்தது தனுஷ், யாருமே அதை பத்தி எல்லாம் பேசல. ஸோ பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இதுல கண்டிப்பா பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுல வேற யாரோ சரி பாரஞ்சித் ஓகே, ஏன் அனுராக் காஷ்யப் பத்தி நீங்க ஒண்ணுமே பேசல, அவரும் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாரு, அவரை பத்தி ஒண்ணுமே ட்வீட் வரலையே, அவரை பத்தி ஒரு 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 ட்வீட் கூட கண்டம் பண்ணீங்க நீங்க. ஏன் உங்களுக்கு இங்க 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 ஒரு நிமிஷம் பரவாயில்ல, இங்க ஒரு சீரியல் இருக்குல்ல, ரெண்டு இருக்கு, நான் அதுலயே சொன்னேன். ரெண்டு மேட்ரு சாரி பண்ணிட்டு உங்களுக்கு விளக்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னன்னு இங்க ரெண்டு மேட்ரு சொன்னல, சாதியோட கட்டமைப்பு பிளஸ் வந்து இந்த பெண்ணோட கட்டமைப்பு, ரெண்டு கட்டமைப்பு இருக்குல்ல, ரெண்டு கட்டமைப்புல ஒரு கட்டமைப்பு உடச்சது இவங்க ரெண்டு பேரும் தான். நான் பார்த்த வரைக்கும் அதிகமா இவங்க ரெண்டு பேரும் உடச்சிட்டு இருக்காங்க வர வர. ஓகேவா, ரஞ்சித்தும் சரி, வெற்றிமாறனும் சரி, மாறியும் சரி, சில கேட்டகரியில் இருக்க சில முடிச்சிருந்தேன், சில கேட்டகரியில் இருக்க டேரக்டர் சில பேர்ல இருக்காங்க. ஓகேவா, அவங்க எல்லாம் வந்து சாதின்ற கட்டமைப்பை உடைச்சிட்டு இருக்காங்க. போக இன்னும் பயங்கரமா உடைப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு இதை நம்ம கை விட்டுட்டோம், சாதின்ற டூலை கை விட்டுட்டோம். ஆனா வந்து இந்த 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 டூலை வந்து நம்ம பெண்ணுன்ற டூலை வந்து ஒரு புனிதத்தை வச்சிருக்கோம், புனித ரேஞ்சில் வச்சிருக்கோம். அந்த டூலை வந்து உடைக்கணும்னா இவனுங்கெல்லாம் உடைச்சிருவானுங்க. அதனால வந்து இவங்களை கண்டிப்பா அந்த அந்த மைண்ட் செட் தான். ஓகேவா, ரஞ்சித் மேலே இவங்க மேலே காண்டு அதுக்கு அவனுக்கு தான். ஓகேவா, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன், அனுராக் காஷ்யப் மேலேயும் பிரச்சனை வரல இவங்களுக்கு, டைரக்டர் மேலேயும் வரல, பாரஞ்சித் வெற்றி முற்போக்கு பேசுறாங்க ப்ரோ, அவள் தான் ப்ரோ, வேற என்ன ப்ரோ நீங்க சொல்லுங்களேன். அதேதான் அதை நானும் சொல்றேன், அவங்க முற்போக்கு பேசுறாங்க, அவனுங்களை அடிக்கணும், அதான் அவங்களோட டார்கெட். ஆனாலும் என்ன பண்ணாலும் இப்படி பேசு, இப்படி அடி அவனை, அவன் என்ன படம், நீ உண்மையாவே வந்து உன் கம்யூனிட்டிக்கு நீ நல்லது பண்றதா இருந்தா அந்த பொண்ணை நீ சப்போர்ட் தான் பண்ணிருக்கணும். அந்த டைரக்டரை, இந்த பேட் கேர்ள் ஒரு படம் எடுத்தாங்க பாருங்க, அந்த டைரக்டர் நீங்க சப்போர்ட் தான் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஒரு பெண் இயக்குனர் ஆகி ஒரு படம் எடுத்து அதை வந்து வெற்றிமாறன் அவங்க வந்து டைரக்ட் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா அதை நீ அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியல, கேவலம் ஒரு வெறுப்பு உணர்வும் உன் மதம் மட்டும்தான் பின்னாடி தெரியுது. இதை வந்து கண்டிப்பா உடைப்பாங்க. இது பாரஞ்சித் எல்லாம் வந்து நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து படம் எடுத்துட்டே அவன் என்ன சொன்னாலும் பாத்துக்கலாம், நீ எடு. நம்மளுக்கு பாரஞ்சித் மேல வேற விதமான நம்மளுக்கு வந்து இது இருக்கு, ஒரு பொலிட்டிக்கலா அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல வந்து பாரஞ்சித், வெற்றிமாறன், விஜய் சேதுபதி இந்த ப்ரொக்ரெசிவா படம் எடுக்கிறது கரெக்ட். இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்ன்றதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. நன்றி 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 பரத். ஓகே பாலகுமார் பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் பேசினதெல்லாம் பாதி இது வைத்தீஸ்வரன் அவரே பேசிட்டாரு, இனிமேல் என்ன இருக்கு பேச, அதனால நான் சைலண்டாவே இருந்துக்கிறேன். இல்ல இவங்க இந்த மாதிரி தான், நம்ம பேச வந்துடுறத இவங்க பாதி பேசி முடிச்சிருவாங்க. இல்ல பரத் சொன்ன பாயிண்ட்ல தான் நான் சொல்ல வந்தேன். அப்பவே டக்குன்னு பரத் வந்து அதை முடிச்சு விட்டு அவ்வளவு சோழி கரெக்டா. அவங்களுக்கு வந்து பிரச்சனை டேரக்டர் கிடையாது, பிரச்சனை கண்டென்ட் கிடையாது, பிரச்சனை வந்து வெற்றிமாறனும் விஜய் சேதுபதியும் பிளஸ் வந்து ரஞ்சித் தான். இதை வந்து இவங்க பேசுறானுங்களே. ஓகேவா, நமக்கு எதிரி இவனுக்கு தானே, எதிரி கட்டமைப்பை இவங்க வச்சிருக்கானுங்க இவனுக்கு மேல. அதனால வந்து இவங்களுக்கு தான் எரியும். சில பேர்லாம் வந்து பாரஞ்சத்தை பார்த்தா எரியும் மேலே கீழே. ஏன் எரியும்னா அவன் கட்டமைப்பு வச்சிருக்கான், அந்த கட்டமைப்பை இவன் உடைக்க முன் வரப்ப இவங்களுக்கு எல்லாம் எரியுது. அது ஒன்றும் ரீசனே கிடையாது. என்ன நான் கட்டமைச்சையும் உடைச்சிட நீ அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் இருக்குல்ல, அதுதான். இப்ப அடுத்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு உடைக்க உள்ள வரப்ப இதையும் உடைச்சிடக்கூடாதுன்னா இங்க முன்னோர் வந்து திரும்பி நிக்கிறானுங்க, மறைச்சிக்கிட்டு நிக்கிறானுங்க, வழியே வேற ஒன்றும் கிடையாது. ரஞ்சித்துக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பொண்ணே அதை பத்தி பேசுறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயமே இதுதான். ஓகேவா, அவனுக்கு பிரச்சனை வந்து அந்த கம்யூனிட்டி பொண்ணு பேசுறது பிரச்சனை இல்லை, அதர் கம்யூனிட்டில இருக்க பையன் பர்சன் வந்து அதை வந்து வரவேற்கிறது தான் பிரச்சனை உனக்கு. ஓகேவா, என்ன மாதிரி மைண்ட் செட் இருப்பாங்களே இதெல்லாம் சிப்பா இருக்கு கேட்பதுக்கு. இல்லை இவங்க இதுதான் பண்ணுவாங்க. ஓகே, நான் 1/2 மணி நேரம் போட்டேன். ஒரு சுவாரஸ்யமா இன்னைக்கு இந்த பல பேர் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிருப்பாங்க போலயே, அதனால பல பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இல்ல நேற்றுக்கே பேசியிருந்தோம், அலன் ப்ரோ நானும் பேசியிருந்தோம். தூங்கி இருந்தோடனே சேவை கால் பண்ணி பேச போடணும்னு சொல்லியிருந்தோம், நீங்களே போட்டீங்க. அப்படியா? ஓகே ஓகே, பேசுவோம். திரும்ப இரவு வரேன், கண்டிப்பா பேசுவோம் இதை பத்தி. நான் திரும்பி என் பண்ணலையாச்சு ப்ரோ. நீங்க பேசுங்க, கொடுத்துலான்னு பார்த்தேன். அதான்
நீங்களே கொடுங்க இல்ல நான் என்னால நான் இப்ப திரும்பியும் கொஞ்சம் பேச சொல்லிக்கிறேன், முடியாத இங்க சூழ்நிலை இங்க இருக்கேன். நீங்களே சொல்லுங்க. புனிதன்னு சொல்லி நீங்க எதையும் கட்டமைக்காதீங்க. புனிதன்னு சொல்லி எதனா கட்டமைச்சீங்கன்னா இங்க இருக்க முற்போக்குவாதிகளும் சரி, இங்க இருக்க எப்படி சொல்றது, இங்க லெஃப்டிங் பாலிடிக்ஸ் பேசுற சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த கட்டமைப்பை உடைக்கிறது தான் வேலை, ஓகேவா? அதை நீங்க வந்து எல்லா துறையிலும் உடைப்போம், ஓகேவா? இன் பாலிடிக்ஸ் ஆகட்டும், இன் சினிமா ஆகட்டும், எங்க போனாலும் இந்த இந்த கட்டமைப்பை நாங்க உடைக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்போம். இந்த கட்டமைப்பை நாங்க உடவே மாட்டோம் உள்ளுக்குள்ள. நீ வந்து இதெல்லாம் புனிதம் சொல்றியோ அதெல்லாம் வந்து நீங்க இப்படி எங்களை இன்இக்வாலிட்டிக்குள்ளார கொண்டு போகுது. அது எனக்கு வேணாம். எனக்கு மனிதநேயம் வேணும், எனக்கு மனுஷத்துவம் தான் வேணும், ஓகேவா? எனக்கு சாதியம் வேணும், எனக்கு இந்த இந்த கட்டமைப்பு எதுவுமே வேணாம். அதெல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு இதுதான் வேணும். தட்ஸ் இட். நான் புனிதன் நான் சொல்ல ஒரு மாட்டேன், புனிதன்றதை உடைப்பேன். நானும் ஒரு என் பாயிண்ட் சொல்லிடுறேன். சினிமா, ஆர்ட், லிட்ரேச்சர் ஹேஸ் எவால்வ் so much that in today's age no one can cheat. அதெல்லாம் எங்கேயோ தாண்டி போயிடுச்சு. அடிக்கிற அடியில வந்து தப்பான விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்களை அடிக்கிற அடியில வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு அடிக்க மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது let it be discrimination against women, ஏஜ், கிளாஸ், creed or any kind of ரிலீஜன்ஸ். மக்கள்லாம் ரொம்ப சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. அடிக்கிற அடியெல்லாம் எவனும் பேசுற அளவுக்கு தகுதியே இல்லாத அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நோ ஒன் ஷுட் பி அஃப்ரைட் ஆஃப் லைக் 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது, யாருமே கவலை. அடிக்கிற அடி இப்போ இதே வந்து ஈவன் மோஸ்ட் அக்ரெசிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல கூட ஒரு தப்பான நோக்கம், ஈவன் நம்ம எந்த அரசியலை நம்ம ஆதரிக்கிறோமோ அதுலயே ஒரு பிழை இருந்தா கூட அதையும் அடிக்கிறதுக்கு மக்கள் துணிஞ்சிட்டாங்கிறது தான் என்னோட கருத்து. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்து கேட்கலாமா? லாஸ்டா? இல்ல சாரி சாரி. கேளுங்க ஓகே. பிரசாந்த். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் ஒஸ்ட் சுச்சுவேஷன், இன்கேஸ் அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிற ஏஜ்லேயே வந்து லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டிஸ்கஷன்ஸ் இவ்வளோ ஓப்பனாக வந்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சா, அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்தா, அப்போ வந்து நீங்கள் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கன்சர்ன் வந்து ஒத்துப்பீங்களான்றது தான். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது நடந்தது ஒரு 20 வருஷம் முன்னாடி. நான், என் தங்கை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 4 பேரும் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். என் தங்கைக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்போது அவள் ட்ரெயினில் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு பொம்மை வாங்கித்தா, ஏதோ ஒரு பொம்மை பேரை சொல்லி அப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அப்போ எங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த 4 ஆண்களில் ஒருத்தர் இந்த கமெண்ட் சொன்னார், எங்கள் காதுபட சொன்னார், புள்ள பெத்து போடுற வயசுல பொம்மை கேக்குது பாரு இந்த பொண்ணு, இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து அவரோட கேவலமான மென்டாலிட்டி காமிக்குது. நான் இல்லைன்னு ஸோ 100% அந்தாலும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. எங்கள் அப்பா எதனா சொல்லியிருக்கணும், ஆனால் எங்கள் அப்பா எதுவும் சொல்லலை. பிரச்சனை வேணாம், அமைதியாக வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூல் பசங்களே இதை பற்றி ஓப்பனாக பேசுகிற மாதிரி ஒருவேளை அந்த படத்தில் காமிச்சாங்கன்னா, இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களா போய் நம்ம அவங்கள வந்து திருத்த முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுங்களே வந்து பேசுதுங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் அந்த இடத்துல. அங்கே தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம தாங்க பாதுகாக்கணும். ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு வளர்ந்த பொண்ணு வந்து வளர்ந்த பொண்ணுங்களுக்கே நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கப்போ, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த ஊர்லேயும் இருக்காங்க, நான் இருக்கிற இதே யூகேலேயும் இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வந்து இந்த படம் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் மேட்டரை ரொம்ப ஓவரா இது பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா நானே அடி பண்ண படத்தை போட்டு. தேங்க்யூ. எனக்கு இல்லைங்க, அந்த அதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு அந்த அஷூரன்ஸ் மட்டும் தான் விமர்சனம் வேணும். இல்ல படத்துல முரண் இருக்குன்னா முதல்ல பேசுறது நாங்களா தான் இருக்கும். நீங்க வந்து நாங்க என்ன பேசுறோம்னா, இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் போட்டு இந்த தலைப்பு பேசுனது என்னன்னா, ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஒரு கருத்து வருதுன்னா அந்த கருத்தை வர விடுங்க. அந்த கருத்து வந்த பிறகு அதுல முழுமையா வரணும். அது வந்த பிறகு அதுல என்ன சிக்கல் இருக்குன்றது அப்புறம் பேசி
அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அதுக்கடுத்து பேசுவோம். இங்க யாருமே ஒரு பக்கம் முழுமையா இது ஆதரவு இல்ல முழுமையா எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாம அது வந்து முடியட்டும். வந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்னன்றதை அதை பத்தியான விமர்சனங்கள் வைங்க அப்படின்றதான் பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் அதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கு, விமர்சனம் இருக்குன்னா முதல்ல விமர்சனம் வைக்கக்கூடிய ஆட்கள் வந்து தேங்க்யூ நாங்களா ப்ரோ. தான். நான் அதை தான் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. டீலே அவர் ஹேண்ட் பண்ணியிருக்காரு, பேசுங்க. டீலோ ஓகே, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சே ப்ரோ அவரு. ஓகே பேசுங்க பேசுங்க. சொல்ல பேசுறீங்களா? அவர் பேசுங்க. பேசுங்க சொல்ல. எனக்கு என்னன்னா டீசர் இப்போ பேசினதுலாம் தாண்டி அந்த அந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார்ல, அது அதுக்கப்புறம் இப்ப ட்வீட் எல்லாமே வந்து இந்த எப்படின்னா எப்படி கடைசியா அப்படின்னு படம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் இதை பத்தி சொன்னா அப்புறம் வரவே கூடாதுன்னு சொல்றாங்க கான்டாக்ட். இன்னொன்னு இந்த இப்ப யாரோ சொன்னாங்க அது இவங்க பிரசன்ட் பண்றதுனாலதான் இவ்வளவு இஷ்யூ ஆகலாம். ஆமா, அதனாலதான் அது நேற்று வந்து அந்த டைரக்டர்ஸ் இவரெல்லாம் அவர்கிட்ட பர்டிகுலரா போய் இந்தியாவே போய் கேட்குது இவருக்கு மோகன் அவர்கிட்ட தான். அவரு இவங்க 2 பேரையும் பாயிண்ட் பண்ணி இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து சொசைட்டி தாண்டி மீடியாவுமே சம்பந்தமா நிறைய பேசுறாங்கன்றப்ப இந்த படத்துக்கு ஓகே. பட் இதனால இப்போ என்ன சேஞ்ச் ஆக போகுது? படம் வருதா? இன்னொன்னு இந்த படம் எப்படி ஓடிடில எப்படி படம் வந்துடும்? இங்க ரொம்ப பீக் போய் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடிடி எப்படி படம் வரதான் போல நம்ம பார்க்கலாம் போறோம். எதுக்கு இது இவ்வளவு இது பண்ணீங்க? இதே மாதிரி ஒரு ட்ரேடர் தான் யாரோ சொன்னாங்க, 2-3 படம் சொன்னாங்க. அருவியுமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் இருக்கு. பட் ஆனா கண்டென்ட்டா தான் இருக்கணும். ஸோ இது கண்டென்ட்டா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஒன்னும் அந்த டைட்டில் பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம், அவங்க அங்கேயும் அந்த லான்ச்லயும் பேசிட்டாங்க. ஸோ இது எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூவா இது பண்றாங்கன்னு தெரியல. இன்னொன்னு ரொம்ப டீப்பா அந்த ரிலீஸ் பண்ணவங்களை பத்தியும் போட்டோஸ் இது பண்ணி பண்றாங்கன்னா இது எப்படி இந்த படம் மார்ச் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே பார்க்க தான் போறோம். பட் இது எத்தனை நாள் இவ்வளவு வித்தியாசம் ஆகுதுன்றதெல்லாம் இது எனக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ண முடியல. ஆனா நல்லா கரெக்டான இதுல போச்சுன்னா ஓகே. இது திருப்பியும் பின்னாடி யாரோ சொன்ன மாதிரி திருப்பி பின்னாடியே கொண்டு போற மாதிரி இருந்ததுன்னா இது ரைட்டு. நான் பேசுறேங்க கேட்டா. இல்ல சே எனக்கு இந்த படத்தை கொண்டாடணும்னு எனக்கு ஒரு எண்ணமே இல்லை. சரி ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் சரி படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு எனக்கு இவங்க தர எதிர்ப்பு பார்த்தா எனக்கு வந்து இந்த படத்தை கொண்டாடணும்னு தோன்றுச்சு. எனக்கு ஏன் தெரியல எனக்கு. ஏன்னா வந்து நான் ஒரு மைண்ட் செட்ல இல்ல பண்ண நான் தான் லிட்டரலா சொல்றேன். அப்படித்தான் இருக்கேன். எனக்கு இந்த சாரி மகன், எனக்கு இந்த 2 நாளா எனக்கு இந்த படத்துல டைம் லைன்ல பார்த்த பிறகு இப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை கண்டுருக்கவே மாட்டேன். எனக்கு சுமன் சீட் ஒரு ட்வீட் போட்ட பிறகுதான் எனக்கு என்னது சுமன் சீட் ஒரு ட்வீட் ஆகும் விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படின்ற பிறகுதான் நான் வந்து அதை இவ்வளவு போய் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் வந்து எனக்கு இதை கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. அது மாட்டும் வந்துட்டு அமைதியா போயிருக்கும். எனக்கு சங்கிங்க எதெல்லாம் எதிர்க்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருது. ஏன் தெரியல இவங்க எல்லாம் என்ன மைண்ட் செட் எனக்கு மதன் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து இது வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசின ஆக்சுவல் ப்ராப்ளம் கிடையாது. அந்த டீசர்ல கடைசியில ஒரு டம்ளரையும் ஒரு பிளேட்டும் வச்சு ஒரு சீன் இருந்தது பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை, அங்கதான் எரியுது. இதோட நான் என் வார்த்தை முடிச்சுக்கிறேன். ப்ரோ நீ இது ஆஃப்லைன்ல இந்த படத்தை பத்தி யாரும் பேசவே இல்லைங்க. ஆன்லைன்ல தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆன்லைன்ல வந்து நீ அந்த அடிச்ச ஐட்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் ரஞ்சித் வெற்றிமாறனை போட்டு அடிக்கடிக்கு தினமும் அடிச்சிட்டு இருக்க ஒரு கேட்டகரியில் இருக்க ஒரு பர்சனலா இருப்பாங்க. ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய ட்வீட் போட்டிருக்கேன். நிறைய ட்வீட்ல பார்த்த எல்லாருமே வந்து ரொட்டீனா வந்து ரஞ்சித்தையும் அடிக்கிறவங்க இவங்களை மாறி அடிப்பாங்க. சில பேர் அடிப்பாங்க. அந்த கேட்டகரியில் அடிக்கிற ஒரு சில பேர் தான் வந்து அந்த கோட் பண்ணி விஜய் சேதுபதியெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் அதுதான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி இந்த சங்கிங்க நார்த் இந்தியன் பர்சன் சில பேர் ட்வீட்லாம் பார்த்தேன். அவங்களும் அடிச்சிருந்தாங்க. அவங்களோட மைண்ட் செட் வேற, அவங்களோட கொள்கையை வேற, அவங்களோட கோட்பாடு வேற. அவங்க இதெல்லாம் ஒருபோதும் அவங்களாம் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு சிரிக்கிறது தவிர வேற எதுவுமே தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு. ஓகே சே முடிச்சுக்கலாம். பேசுவோம் அதை பத்தி திரும்ப முடிச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் போட்டேன், ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா நம்ம பேசலாம். இதை பத்தி ஒரு நீண்ட நினைவாதத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவோம். ரொம்ப நன்றி. இது பேசுறதுனா முன்னோக்கில இருந்து பின்னோக்கி வரலாம். சரி நீங்க இந்த பட்டம் பத்தி பேசுறது, இந்த படத்துக்கு நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி சொல்றது, அக்கால இருந்து வரும். அக்கால பேசணும்னா
ஆமா. இத நான் பேசினேன்னா, அப்புறம் தலையில இருந்து யார் பொறந்தாங்க, தோல்ல இருந்து யார் பொறந்தாங்க, தொடையில இருந்து யார் பொறந்தாங்கன்ற வரைக்கும் நான் பேசணும். அங்க இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இது வரைக்கும் நான் பேசணும். அது ஒரு பெரிய தலைப்பு. அதனாலதான் சரி, அதுக்கு நம்ம நேரம் கிடையாது நமக்கு அதை பேசுறதுக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு பெரிய தெளிவு கொடுக்கணும்ல, பேச வேண்டியது இருக்குல்ல. அதனால ஏன்னா இன்னொரு விஷயம், கத்திஜா சொன்ன மாதிரிதான், இந்த கரடு புராணமா, சோ அது கரடு புராணம் படம் தான் தெரிஞ்சுப்பாங்க முக்காவாசி இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தெரிஞ்சுருப்பாங்க. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு புக் இருந்தா வாங்கி படிங்க. சோ அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். படிச்சதுனாலதான் நான் அதை பத்தி ஏன் பேசுறேன்றது மதன் கூட அதை பத்தி தெரிஞ்சிருப்பாரு, படிச்சிருப்பாரு. தெரிஞ்சிச்சு வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை படிங்க. எதிர்க்கிறது என்ன விஷயம்ன்றது நீங்க எல்லாத்தையும் வந்து முதல்ல வந்து படிக்கணும். படிச்சுட்டு பிறகுதான் நீங்க அதுக்கப்புறம் வந்து இது ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, இதுதான் நேத்தே நான் சொன்னேன். நீங்க ஒரு கருத்தை எதிர்க்க போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த கருத்துல என்ன இருக்குன்றது நீங்க படிச்சு ஒரு தெளிவு பெற்றுட்டா மட்டும்தான் அந்த கருத்து சரியா தவறான்னு உங்களால எதிர்க்க முடியும். அது தாண்டி கண்மூடித்தனமா நீங்க வந்து ஒரு படத்தின் மூலியமா நம்பிக்கிட்டு இதை பாத்தீங்களா, நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. இந்த நீங்க ஒரு சாதி, இல்ல நீங்க ஒரு மதம் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேரே கூட உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தான், நீங்க யாருன்னு காமிக்கிறதுக்கு. அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு மத்த நான் புக்கு மட்டும் ரெஃபர் தூக்கி பண்ணிடுறேன். பெண்ணின் அடிமையான புத்தகம் வந்து நிறைய பேர் பெண்களுக்கான புத்தகம், பெண் மட்டும் படிக்கணும்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த பெண் மட்டும் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் ஆணும் படிக்கணும். ஓகேவா? தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க தான் அந்த புத்தகத்தை படிக்கணும். ஓகேவா? அதை படிக்க வேண்டிய கேட்டகரியில் இருக்க ஆளுங்களாம் நீங்க தான். அதை வந்து படிக்க வேண்டிய ஆள் பெண்கள் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆண்கள் படிக்கணும், அப்பா பெண்கள் படிக்கணும். அந்த புத்தகம் எழுதுறது உங்களுக்காக எழுதியிருக்காப்புல. சாரி, இதை நான் நேத்தே நான் வந்து குறிப்பிட்டு அந்த போட்டோ கூட போட்டிருந்தேன். அதனுடைய விலை வந்து 10 ரூபா தான். நீங்க எங்க போனாலும் எளிமையா கிடைக்கும். 48 பக்கம் கொண்டது, ரொம்ப எளிமையான புத்தகம். நீங்க அதை வாங்கி படிங்க. அதுல இருக்கக்கூடிய சிக்கலும் நீங்க பேசுங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீங்க எதிர்க்கிறது இருக்கக்கூடிய நபர்களானாலும் சரிதான், நீங்க அதை எடுத்துட்டு வந்து நிச்சயமா பேசுவோம். முதல்ல அதை படிக்க, வாங்கி படிச்சா மட்டும்தான் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு புரிதல் ஏற்படும். இவர் இதை சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக மட்டும் எதிர்க்க வேணாம். அதுல என்னன்றது வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அதுல